ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு தினாஸ் மல்டி பேகர். மார்க்கெட் அப்டேட் என்னன்றதை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து 18 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியும் 118 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. கோல்டை பார்த்தோம்னா இன்னைக்கு 14,600 இருக்குது 22 கேரட் கோல்டு. இதே நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டி அண்ட் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாமே வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா இது வந்துட்டு 16,000 ரூபாய் இருக்கும். இதே அவங்களால ஃபிசிக்கலாக கோல்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்னா இப்போவே நம்ம வந்துட்டு கோல்டு பீஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். கோல்டு பீஸ் வந்து 128 ரூபாயில இருக்கு. அடுத்ததாக சில்வர் பார்த்தோம்னா 3 லட்சம் ரூபாயில இருக்கு 1 kg சில்வரு. சில்வர் வந்துட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு கரெக்டாக ஆகும். இது வந்து ஒலட்டிலிட்டியான மெட்டல் தான். இது வந்துட்டு கரெக்டாக ஆகும் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதனால இங்கே இருந்துமே வந்துட்டு கரெக்டாக ரொம்ப அதிகமாக சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம வந்து சில்வர் அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக டிசிஎஸ் வந்து 2,909 ரூபாயில இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து டிசிஎஸை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அதிகமாக கன்சிடர் பண்ணாதீங்க, 1 2ன்னு கன்சிடர் பண்ணுங்க. இந்த ரேஞ்சில் வந்து தாராளமாக நம்ம இப்போ டிசிஎஸ் கன்சிடர் பண்ணோம்னா குறைஞ்சது ஒரு 5 வருஷம் ஹோல்ட் பண்ணால் இது வந்துட்டு டபுள் டைம் வந்துட்டு ப்ராஃபிட் வர்றதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால டிசிஎஸை நமக்கு வந்து தாராளமாக இந்த ரேட்டில் கன்சிடர் பண்ணலாம். அடுத்த டாடா மோட்டர் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டு 70,000 வண்டி வந்துட்டு புதுசாக ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கன்னு பார்த்தோன்னா இந்தோனேஷியாவில் வந்துட்டு அவங்க சப்சிடரி கம்பெனி வச்சுருக்காங்க. அங்கே வந்துட்டு மெயினாக அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுற ட்ரக்கு வந்துட்டு இந்த டாடா மோட்டர் யோதா அப்படின்ற பிக்கப் வண்டி வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அந்த வந்துட்டு ஆர்டர் அங்கே அதிகமாக தேவைப்படுது அப்படிங்கிறனால வந்துருக்கு. அதே மாதிரி வந்துட்டு லோக்கலாக சின்ன வண்டி யூஸ் பண்ணுறதுக்கும் வந்துட்டு இதை மெயினாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்காக இந்த ஆர்டர் கிடைச்சிருக்கு. இது வந்துட்டு இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு பூஸ்டப் தான். டாடா மோட்டர் பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து ஸ்டெலண்டிஸ் அப்படின்ற குளோபல் கம்பெனியோட வந்துட்டு ஜாயின் வெஞ்சர் வச்சுருக்காங்க. இதில் வந்துட்டு 20 வருஷம் வந்து ஜாயின் வெஞ்சர் வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. இதனால வந்துட்டு இவங்க 1 இயருக்கு வந்துட்டு 2,20,000 வண்டி வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ணி மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்த ஜாயின் வெஞ்சர் வந்துட்டு 50% வந்துட்டு சைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்துட்டு தமிழ்நாட்டில் வெல்லோன்னு எஃப்எம்சிஜி பிராண்டான மன்னா வந்துட்டு அக்யூர் பண்ணியிருக்காங்க. இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உதயம் பருப்பு அந்த மாதிரி இதை வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஹெல்த்தி ஃபுட்டு ட்ரிங்கை வந்துட்டு சேல் பண்ணுறாங்க. அதே மாதிரி பேபி ஃபுட்டும் வந்துட்டு இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால வந்து இதை வந்துட்டு இப்போ ரிலையன்ஸ் கன்சியூமர் வந்துட்டு அக்யூர் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஃபியூச்சரில் அவங்க வந்துட்டு ரிலையன்ஸை வந்து இதை எப்படி டர்ன் ஓவர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஜொமேட்டோவோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ இருந்த தீபேந்தர் கோயல் வந்துட்டு அவர் ஸ்டாக் அண்ட் ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிட்டு அவர் வந்துட்டு சிஇஓ இருந்ததை வந்து ரிசைன் பண்ணிட்டு ஜொமேட்டோ விட்டு வெளியே போயிட்டார். ஸோ அதனால இப்போ வந்து புதுசாக அபிந்தர் அப்படின்ற ஒரு வந்துட்டு சிஇஓவாக வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. இதுக்காக நம்ம முன்னாடியே இந்த ஸ்டாக் வந்துட்டு எப்படி பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால வந்துட்டு ஜொமேட்டோவை எக்ஸிட் கன்சிடர் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்துட்டு ஃபவுண்டரே வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு ஸ்டேக்கை வந்துட்டு சேல் பண்ணிட்டு வந்துட்டு எக்ஸிட் பண்ணுறாரு. ஸோ இதை வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதான் யூஎஸ் டேரிஃப் வந்துட்டு கட் பண்ணியிருந்தாங்க. யூஎஸ் டேரிஃப் கட் பண்ணுறதுனால நீங்கள் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டை வந்துட்டு 500 மில்லியனுக்கு வந்துட்டு யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் நாட்டில் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்தியாவை. பட் ஆனால் இது வந்துட்டு நம்மளோட அக்ரிகல்ச்சர் ப்ராடக்டில் வந்துட்டு ரொம்ப இம்பேக்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மர் எல்லாருமே வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இங்கே நம்மளோட அமைச்சர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு அதை இம்போர்ட் பண்ண மாட்டோம். அதை வந்துட்டு நாங்கள் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து இதை வந்து ட்ரேட் டீலை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கவர்மெண்ட் வந்துட்டு பெல் சேரை வந்துட்டு 5% வந்து ஆஃபர் ஃபார் சேலில் வந்துட்டு சேல்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க சேல்ஸ் பண்ணுற ப்ரைஸ் வந்துட்டு இப்போ இருக்க கரண்ட் ப்ரைஸில் வந்து 3% வந்துட்டு கம்மியாக தான் சேல் பண்ணுறாங்க. ஆனாலுமே வந்துட்டு இதை வந்துட்டு யாருமே வந்துட்டு வாங்க வர மாட்டுறாங்க. பட் ஆனால் வந்துட்டு இவங்க கவர்மெண்ட் கம்பெனி ஷேரை ஃபுல்லாகவே வந்து இந்த கவர்மெண்ட் வந்துட்டு அதிகமாக ஆஃபர் ஃபார் சேலில் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஏற்கனவே வந்துட்டு ஒரு 11% வந்துட்டு இவங்க வந்து பெல்லுலேயே வந்து சேலை வந்து சேல் பண்ணாங்க. இப்போ வந்துட்டு திரும்பவும் 5% வந்துட்டு இவங்க சேல் பண்ணுறாங்க. அடுத்த கர்நாடகா பையங்க வந்துட்டு Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு 2% வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜினும் வந்துட்டு 3% வந்துட்டு இந்த Q3ல வந்துட்டு ரைஸ் ஆகிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இப்போவுமே வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூடாக தான் இருக்குது.
புக்கை விட கம்மியாக தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் வந்துட்டு மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. தாராளமாக இந்த ரேட்டில் வந்து நம்ம கர்நாடகா பேங்க் வந்து கன்சிடர் பண்ணலாம். இந்த வீடியோவில் அவ்வளோதான் இன்ஃபர்மேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.